ஹாய், வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நாம் நாட்டு சுரக்காய் வச்சு சுரக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் நாட்டு சுரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். சுரக்காயில் நீர் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் நம்ம நாட்டு சுரக்காய் யூஸ் பண்ணோன்னா இன்னுமே அதுக்கான பெனிஃபிட்ஸு நல்லாவே இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சுரக்காய் சாப்பிட்றது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதோட தோலெலாம் நம்ம சீவிடலாம். தோல் சீவிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். சம்டைம்ஸ் இதில் சீடு இருக்கும், முடிஞ்சவளோ நம்ம எடுத்துடலாம். பட் இன்கேஸ் நம்ம அதை யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுரக்காவை கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி. பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இதெல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, தக்காளி ஒரு 2 தக்காளி, பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கினா சரியாக இருக்கும். இதில் மற்ற மசாலா பொருட்கள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா சுரக்காயில் உப்பும் காரமும் கொஞ்சம் அவ்வளோ தெரியாது. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த காயெல்லாம் முழுகிறவளோ தண்ணி இருந்ததுன்னா போதும். இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை அது கூடவும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் கூடவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால தான் 2 in 1 கடையில். இது தண்ணி நல்லா முழுகிற வரைக்கும் ஊற்றிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சிட்டோன்னா நல்லா கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சுரக்காயில் நீர் சத்து ரொம்பவே இருக்குது. அதனால் சம்மர் டைமில் அதிகமாகவே இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் இப்போ ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு, காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சாம்பாருக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மணமாகவும் இருக்கும், வாழும் கடையும். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1 மினிட்ல ஓரளவுக்கு அந்த நல்லா பெருங்காயம் ஸ்மெல் வரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கி வரும். இது போதுமானதாக இருக்கும். ஓகே, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நமக்கு அது ரெடியாகி வந்ததும் இந்த தாளிப்பை நம்ம அப்படியே அதில் கொட்டிக்கலாம். விசில் வந்துருச்சு. நான் 2 விசில் வச்சுருக்கேன். 2 விசிலில் நல்லாவே குழஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை தண்ணி நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்மாஷரை வச்சு பண்ணாலே போதும், நல்லா குழன்னு வந்துடும். ஸ்மாஷரில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அந்த காயோடைய அந்த கடிக்கிற அந்த ஒரு இது இருக்கும். பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா நம்ம கல் சட்டி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு தோரம்பருப்பை விட நமக்கு நல்லது. அதுவும் இந்த இதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம நல்லா கடைஞ்சிப்போம்.
கடைஞ்சிட்டு இது ஆல்மோஸ்ட் எல்லாம் வெந்து வந்ததுனால நான் கேஸ் ஸ்டவ் மேலேயே வச்சு கடைஞ்சிட்டேன். இல்லைன்னா கீழே வச்சு நம்ம ஃபார்மலாக கடையிற மாதிரி தான் கடைவேன். ஓகே, இதை போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தாளிப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்கள். பாசிப்பருப்பு டேஸ்ட்டும் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சுட சுட ரைஸில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த குழம்பை போட்டு சாப்பிட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவலோ அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஏதாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.